Happy morning, students. Last class we discussed bryophytes. Today we are going to learn about 2.5 teratophytes. Teratophyte means seedless vascular cryptogames. ஸோ உங்களோட பெட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சீட் இல்லாமல் ஆனால் வாஸ்குலாரை வச்சிருக்கக்கூடிய கிரிப்டோ கேம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். From the previous sessions, we are aware the salient features of amphibian plants called bryophytes. So last class நம்ம amphibian plants அப்படின்னு சொல்ல bryophytes பத்தி பார்த்தோம். But this is a plant group called teratophytes. So இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா teratophytes, which are considered as the first true land plants. So இவங்க தான் full and full land மட்டும் depend பண்ணி வாழக்கூடிய plants. Further, they were the first plants to aquatic vascular tissues, namely xylem and phloem, hence called vascular cryptogames. ஸோ இங்க ஃபுல்லா லேண்டை மட்டும் நிலத்தை மட்டும் சார்ந்து வாழறதுனால இவங்க கிட்ட வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டமான xylem phloem ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இவங்களுக்கு இன்னொரு நேம் இருக்கு, தட் இஸ் கால்டு வாஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் some shape of the structures of the teratophytes. First one, club mosses, horsetail, squill phloem, water ferens and tree ferens belongs to this groups. So இந்த குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா சில வகையான முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா கிளப் மோசஸ் அண்ட் ஹார்ஸ்டெயில் குதிரைவாளிகள் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் ஒன் ஸ்பில் வேர்ட்ஸ் இறகு மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வாட்டர் ஃபெரன்ஸ் தண்ணியில இருக்கக்கூடிய ஃபெரனிகள் அண்ட் ட்ரீ ஃபெரன்ஸ் அப்படின்னு சொல்ற மரத்துல இருக்கக்கூடிய ஃபெரனிகல்ஸ். ஸோ இதெல்லாமே இந்த குரூப்ல வரக்கூடிய சில வகையான எக்ஸாம்பிள்ஸ். This chapter deals with the characteristics features of teratophytes. ஸோ இந்த சாப்டர்ல நம்ம ஃபுல்லா கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்க போறோம். யாரோட இதுன்னு பார்த்தீங்கன்னா டெரிட்டோஃபைட்ஸோட கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், teratophytes are the vascular cryptogames and were abundant in Devonian period of Paleozoic era. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா டெரிட்டோஃபைட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டீங்கனாலே இது வந்து வாஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மோஸ்ட்லி இவங்க பாலியோசோயிக் அப்படின்னு சொல்ற ஊழியன் ஸ்டிவானியா காலகட்டத்துல இருந்தக்கூடிய ஒரு வகையான பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மோஸ்ட்லி 400 million years ago, அதாவது 400 வருடங்களுக்கு முன்னாடி, மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடியிலே இந்த டெரிட்டோஃபைட்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. These plants are mostly small herbaceous and grown well in moisture, cool and shady place where water is available. ஸோ மோஸ்ட்லி இந்த பிளான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே இது மோஸ்ட்லி எங்க இருக்குன்னா ஹெர்பேஷியஸ் பிளான்ட் தான். அட் த சேம் டைம்ஸ் இங்க இருக்கிறதுக்கு கண்டிப்பா வாட்டர் கண்டென்ட் தேவை. அதே மாதிரி அந்த பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா கூலா இருக்கணும், ஷேடி பிளேஸா இருக்கணும், மாய்ஸ்சர் ஈரப்பதம் இருக்கக்கூடிய பிளேஸா இருக்கணும். ஸோ அந்த பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க நல்லா வளரக்கூடிய அமைப்பா இவங்களோட ஹேபிடேட் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன், some examples of teratophytes. Next one, teratophytes. First one, Lycopodium, club mosses. The next one, horsetail. Example, Equidisum. And third one, Azolla, water ferns. First one, Lycopodium, club mosses. Second one, Equivisitum, horsetail. And third one, Azolla, water ferns. So these are all the some examples of teratophytes. Next one, general characteristics features of teratophytes. Teratophytes ஓட பொதுவான பண்புகள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். First one, plant body is sporophyte, 2N, and it is dominant phase. It is differentiated into root, stem and leaf. ஸோ இவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலே இதுல வந்து ரூட், ஸ்டெம், லீஃப்னு தனித்தனியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இவங்களோட லைஃப் சைக்கிள்ல ஸ்போரோஃபைட் 2N ஃபேஸ் தான் டாமினன்ட் ஃபேஸா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ரூட்ஸ் ஆர் அட்வென்ஷியஸ். ஸோ ரூட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைப்ரஸ் டைப் ஆஃப் ரூட்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸ்டெம் ஷோஸ் மோனோபோடியல் ஆர் டைஹாட்டமென்ஸ் பிரான்ச்சிங்ஸ். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலே சிங்கிள் ஒரே ஒரு பிரான்ச் இருக்கிறதா இருக்கும். அப்படி இல்லைன்னா நல்ல பிரான்ச்சா இருக்கக்கூடிய ஸ்டெம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன்,
Leaves may be microphyllous or megaphylous. ஸோ லீஃப் அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலே சில வகையான லீஃப் வந்து ஸ்மால் சைஸ் மைக்ரோ சைஸ்ல இருக்கும், தென் அதோட மெகா சைஸ் ரொம்ப பிக் சைஸ்ல கூட ப்ரெசென்ட் ஆயிருக்கலாம். ஸ்டீல் இஸ் புரோட்டோஸ்டீல், பட் இன் சம் ஃபார்ம்ஸ் ஸ்பினோஸ்டீல்ஸ் இஸ் பிரசன்ஸ். மார்ச்சிலியா. ஸோ ஸ்டீல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, வாஸ்குலர் கற்றைகள் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஸ்டீல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஜைலம் ஃப்ளோயம் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அதை ஸ்டீல்ஸ்ன்னு சொல்றோம். ஸ்டீல்ஸ் மோஸ்ட்லி இதுல வந்து புரோட்டோஸ்டீல்ஸ் தான் ப்ரெசென்டா இருக்கும். சம் ஸ்பீஷியஸ் வந்து பாத்தீங்கன்னா செபனோஸ்டீல்ஸ் அப்படின்றது இருக்கு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் மார்ஷாலியா. Next one, tracheids are the major water conducting elements, but in Selaginella vessels are found. So mostly இதுல வாட்டரை கண்டக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுற அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம என்னன்னு சொல்றோம், ட்ரக்கீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா செலாஜினெல்லாவில் எக்ஸப்ட் செலாஜினெல்லாவில் வாட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எது வழியா போகுதுன்னா வெசல்ஸ் வழியா தான் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், ஸ்பொராஞ்சியா, spores bearing bag-like structures or borne on special leaves is called as sporophylls. So next one வந்து பாத்தீங்கன்னா ஸ்பொராஞ்சியா அப்படின்றது ஸ்போர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை தாங்கி இருக்கக்கூடிய ஸ்பெஷலா இருக்க பேக் லைக் ஸ்ட்ரக்சர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்போரோஃபில்ஸ் அப்படின்னு சொல்றோம். The sporophylls gets organized to form cone or stibulus. ஸோ இந்த ஸ்போரோஃபில்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குரூப்பா இருக்கும்போது தோன்றக்கூடிய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா கோன் ஆர் ஸ்டொபைலஸ் அப்படின்னு சொல்றோம். அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் செலாஜினெல்லா, தென் another ஒன் ஈக்விசிட்டம் அப்படின்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் 8th பாயிண்ட், they may be homomerous. Homomerous means produced one type of spores, example Lycopodium. Sometimes or heterosporous, produced two types of spores, example Selaginella. Heterospore is the origin for seed habit. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதை பொறுத்து நம்ம ஹோமோஸ்போரஸ் தென் அனதர் ஒன் ஹெட்ரோஸ்போரஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்றோம். ஹோமோஸ்போரஸ்னா சிங்கிள் ஸ்போரை மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணும், அதாவது ஒரே வகையான ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஹெட்ரோஸ்போரஸ் அப்படின்றது ரெண்டு வகையான ஸ்போர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். The 9th one, development of sporangia may be euphoporagram, development of sporogenium from group of imitates or leptosporangiated. ஸோ ஸ்பொராஞ்சியம் டெவலப் ஆகிறத பொறுத்து நம்ம இதை ரெண்டா டிவைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா யூசிஃபோரஜினேட், தென் another one leptosporangiate. Next one, spore mother cell undergoes meiosis and produced spores. ஸ்போர்ஸ் எப்படி உருவாகும் அப்படின்னா ஸ்போரை உருவாக்கக்கூடிய மதர் செல் தாய் செல் எல்லாமே மியாசிஸ் டிவிஷன் அடைஞ்சு அதுல இருந்து ஸ்போர்ஸ் ஃபார்மேஷன் நடக்குது. 11th one, spore germinates to produce haploid multinuclear green coated shaped independent gametophytes is called prothallus. ஸ்போர்ஸ் எல்லாம் வளரும் போது உருவாகக்கூடிய அந்த கேமெட்டோஃபைட்டை நம்ம என்னன்னு சொல்றோம்னா புரோதாலஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் 12th one, fragmentation, rustings buds, root tubers and adventitious buds help in vegetative reproduction. இதுல வெஜிடேட்டிவ் ரிப்ரொடக்ஷன் என்ன டைப்ல நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் fragmentation, second one rusting buds, third one root buds and last one adventitious buds. இது மூலமா வெஜிடேட்டிவ் ரிப்ரொடக்ஷன் நடக்குது. நெக்ஸ்ட் ஒன் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் இஸ் oogamous. Sex organs namely antheridium and archegonium are produced on the prothallus. So sexual type of reproduction இதுல வந்து பாத்தீங்கன்னா oogamous முறையில் நடக்குது. இதுல ரெண்டு வகையான கேமெட்ஸ் இன்வால்வ் ஆகுது. மேல் கேமெட் ஆந்த்ரிடியம் சொல்றோம், ஃபீமேல் கேமெட் நம்ம ஆர்கிகோனியம் சொல்லுவோம். இது ரெண்டு யார்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா புரோதாலஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் 14th one, antheridium produces spirally coiled and நியூட்டிஃபிலேஜடஸ் ஆந்த்ரோஸ்வைட்ஸ். ஆந்த்ரிடியத்துல இருந்து வரக்கூடிய அந்த கேமெட்டை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆந்த்ரோஸ்வைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆர்கிகோனியம் இஸ் a flag shaped with broad venter and elongated narrow neck. The venter possesses egg or ovum and neck contain neck canal cells. ஸோ ஆந்த்ரிடியத்துல இருந்து நம்மளுக்கு எஃகு கிடைக்குது, ஆர்கிகோனியத்துல இருந்து எஃகு கிடைக்குது, ஆந்த்ரிடியத்துல இருந்து ஆந்த்ரோஸ்வைட்ஸ் கிடைக்குது. இது ரெண்டும் சேர்ந்து என்ன நடக்குதுன்னா ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்குது. வாட்டர் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஃபர்டிலைசேஷன். ஸோ ஃபர்டிலைசேஷன் அப்படின்ற ப்ராசஸ் நடக்கிறதுக்கு வாட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
After fertilization, a diploid zygote is formed and undergoes meiotic division to form embryo. So fertilization நடந்ததுக்கு அப்புறம் அது meiotic division மூலியமா எம்பிரியோவை உருவாக்குது. Teratophyte shows apogamy and apospory. Teratophyteல ரெண்டு வகையான முக்கியமான அமைப்பு இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அப்போகேமி டைப், தென் அனதர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்போரி டைப்ல வந்து பாத்தீங்கன்னா இனப்பெருக்கம் நடக்குது. நெக்ஸ்ட் ஒன், இந்த இயர் 1954 Reimer. So Reimer 1954 proposed a classification for teratophytes. In this classification, the teratophytes are divided into 5 subdivisions. So Reimer அப்படின்றவர் தான் 1954ல teratophytes வந்து பாத்தீங்கன்னா 5 subdivision பிரிச்சாரு. First one, Xylophytopsida. Second one, Xylopsida. Third one, Lycopsida. Fourth one, Spinopsida. Fifth one, Tropsida. So first one, Xylophytopsida. Second one, Xylopsida. Third one, Lycopsida. Fourth, Spinopsida. Fifth, Tropsida. So அது மட்டும் இல்லாம next one, there are 19 orders and 48 families in the classification. அது மட்டும் இல்லாம இந்த கிளாசிஃபிகேஷன்ல 19 orders இருக்கு, 48 families வந்து present ஆயிருக்கு. This is the classification of teratophytes. Next one, economic importance of teratophytes. So teratophytes மூலமான economic importance என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். First one, teratophytes names and their uses. First one, Rumohara adiantriparimus. Rumohara adiantriparimus. So uses cut floss arrangements. Second one, Marsilia. Marsilia uses food. Third one, Azolla uses biofertilizer. Fourth one, Triopsidas flicus mosses or mosses uses treatment for tapeworm. நாடா புழு நீக்குவதற்கு யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன், Teris vittata. Teris vittata use removal of heavy metals from soils. That is called bioremediation. Soil இருக்கிற heavy materials remove பண்றது யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், சிக்ஸ்த் ஒன், Equisetum species uses leaves yield green dry. அதாவது green color soil கிடைக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், Equisetum species uses stem for sporing. அழுக்கு அகற்றக்கூடிய அந்த தாவரத்தோட தண்டா பயன்படுது. நெக்ஸ்ட் ஒன், Xylotum, Lycopodium, Selaginella, Angiopteris marshata. First one, Xylotum, Lycopodium, Selaginella, Angiopteris. Next one, Marashia. ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னா ஆர்னமெண்டல் பிளான்ஸ், அழகு தாவரமா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். These are all the economic importance of teratophytes. Next important characters, steel structure, types of steel. The term steels refers to the central cylindrical of vascular tissue consisting of xylem, phloem, pericycle and sometimes medullary ray with pith. ஸ்டீல் அப்படின்றது வாஸ்குலர் சிஸ்டத்தோட அமைப்பு தான். ஸோ இதுல என்னென்ன ப்ரெசென்டா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சைலம் இருக்கும், ஃப்ளோயம் இருக்கும், பெரிசைக்கிள் இருக்கும், மெடுலரி லே, இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்டீலோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி வேரி ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், புரோட்டோ ஸ்டீல். அதுல வந்து 4 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், ஹாப்ளோ ஸ்டீல், ஆக்டினோ ஸ்டீல், பாலியோ ஸ்டீல், மிக்ஸ்டு புரோட்டோ ஸ்டீல். செவன்த் ஒன், ஸ்பினோ ஸ்டீல்ஸ். இதுல 2 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், எக்டோபிளோட்டிக் ஸ்பினோ ஸ்டீல்ஸ், ஆம்பிபிலிட் ஸ்பினோ ஸ்டீல்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஸ்டோலன் ஸ்டீல்ஸ். இதுல 3 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், எக்டோபைலோட்டிக் ஸ்டோலன் ஸ்டீல், amphiphlotic stolen steel, and last one, dictio steels. And fourth one, U steel. Fifth one, actito steel, and last one, polysilicate.
So these are all the types of steels. First one, protosteel. In protosteel, phloem surrounds xylem. So protosteel அப்படின்னு என்ன மீனிங்னா xylem வந்து phloயத்தால் ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கோம். xylem சென்ட்ரல்லையும் அதை சுத்தி phloem ப்ரெசென்ட் ஆகினா அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா புரோட்டோஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹாப்ளோஸ்டீலு, ஆக்டினோஸ்டீலு, பிளாஸ்டோஸ்டீலு, the next one வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ்டு புரோட்டோஸ்டீல் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. First one, haplosteel. Haplosteel, xylem surrounded by phloem is known as haplosteel. So haplosteel வந்து பாத்தீங்கன்னா xylem வந்து சென்டர்லயும் அதை கவர் பண்ணி phloem ப்ரெசென்ட் ஆயிருதுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா haplosteel அப்படின்னு சொல்றோம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா செலாஜினெல்லா. செகண்ட் ஒன், actinosteel. Star shaped xylem core is surrounded by phloem is known as actinosteel. அதாவது ஸ்டார் ஸ்டேப்லர் நட்சத்திர வடிவில் இருக்க xylத்தை சுத்தி phloem இருந்ததுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா actinosteel. பெஸ்ட் எக்ஸாம்பிள் லைகோபோடியம் செர்ரேட்டம். நெக்ஸ்ட் ஒன், பிளக்டோஸ்டீல்ஸ். ஸோ இந்த பிளக்டோஸ்டீல்ஸ்ல xylem plus alternates with phloem plates. ஸோ xylem-உம் phloem-உம் வந்து பாத்தீங்கன்னா மாறி மாறி அமைஞ்சிருக்கிற பிளேட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பிளாஸ்டியோஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் லைகோபோடியம் clavatum. Then fourth one, mixed protosteel. Xylem groups uniformly scattered in the phloem. ஸோ phloemத்துல xylem வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க சதறி இருந்ததுன்னா அது வந்து மிக்ஸ்டு புரோட்டோஸ்டீல். பெஸ்ட் எக்ஸாம்பிள் லைகோபோடியம் செருவம். Lycopodium ceruleum. These are all the types of protosteels. Next one, cyanosteels. In cyanosteels, xylem is surrounded by phloem with a pit at the centers. It includes ectophotic, then another one, amphiplotic spinosteels, stolonosteel, U-steel, actorosteels, and polycyclic steels. First one, ectolonic spinosteels. So ectolonic spinosteels means the phloem is restricted only on the external side of the xylem. Pith is the center. நடுவுல சென்டர் இருக்கும். சென்டர்ல xylத்தோட அவுட்டர் மோஸ்ட் லேயர்ல மட்டும்தான் phloem present ஆயிருக்கும். The best example Asmunda. Second one, amphiphylonic spinosteels. The phloem is present on the both side of the xylem. xylத்தோட ரெண்டு பக்கத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா phloem present ஆயிருக்கும். நடுவுல பித்து இருக்கும். That is called amphiphylonic spinosteels. Example Marshallea. And third one, solenosteels. The steel is performed at a place or places corresponding the origin of the leaf trace. ஸோ இலையோடைய ஸ்டீல் இதை பேஸ் பண்ணி அதனோட அமைப்பை பேஸ் பண்ணி ஸ்டீல்ஸ் ப்ரெசண்டா இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு, அதாவது ஒண்ணுக்கு மேல பல இடங்கள்ல கேப்போட ப்ரெசண்டா இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு ஸ்டெலனோஸ்டீல். ஸ்டீல் ரெண்டு டைப் இருக்கு. எக்டோபோலிக் ஸ்டெலனோஸ்டீல். பித் இஸ் இன் த சென்டர் அண்ட் xylem is surrounded by phloem. xylத்தை சரௌண்ட் பண்ணி phloem இருக்கு, நடுவுல பித் இருக்கும். எக்ஸாம்பிள் ஆஸ்முண்டா. செகண்ட் ஒன், amphiphilic spinosteels. Pith is the center and the phloem is surrounded by both side of the xylem. So pith சென்டர்ல இருக்கும். phloem வந்து பாத்தீங்கன்னா xylத்தோட ரெண்டு பக்கத்துலயும் present ஆயிருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் adiantum petatum. Adiantum petatum. Last one, dictyosteel. The steel is separated into several vascular strands and each one is called a meristeels. இதுல வந்து பாத்தீங்கன்னா வாஸ்குலர் ஸ்ட்ரக்சரே வந்து ஃபுல்லாவே பிரிச்சு காணப்படாத தனித்தனியா இருக்கும். இதுல ஒவ்வொரு தொகுப்பும் வந்து தனித்தனியா இருக்கிறதுனால இதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மெரிஸ்டீல் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அடியாண்டம் கேபில்லஸ் வெனிரஸ். அடியாண்டம் கேபில்லஸ் வெனிரஸ். The next one, U-steel. The steel is fused into distinct collateral vascular bundles around the pith. ஸோ ஸ்டீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட்டா கொலாட்ரலா ப்ரெசென்ட் ஆகும். எக்ஸாம்பிள் டைகாட் ஸ்டீல் ஆர் டைகாட் ஸ்டெம். நெக்ஸ்ட் ஒன், adactosteels. The steel is split into distinct collateral vascular bundles and are scattered in the ground tissue.
ஸோ ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் டிஷ்யூல கேட்டட், அதாவது சிதறி கிடந்ததுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அலக்டோஸ்டீல்ஸ் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் மோனோகாட் ஸ்டீல். நெக்ஸ்ட் ஒன் பாலிசைக்ளிக் ஸ்டீல். ஸோ பாலிசைக்ளிக் ஸ்டீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா the vascular tissues are present in the form of two or more concentric cylindricals. ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட, அதாவது ரெண்டுக்கு மேற்பட்ட ஸ்டீல்ஸ் வந்து குரூப்பா இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பாலிசைக்ளிக் ஸ்டீல்ஸ் அப்படின்னு சொல்றோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டெரிடியம். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் டெரிடியம். Next one, types of steels. In this slide shown types of steels. Thank you students. Today class over. Read well, copy the notes in your bio botany note. Thank you students.